அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது காக்கட்டை வர்ம காலம். இந்த காக்கட்டை வர்மத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். தற்காப்பு கலை ரீதியாக இப்போ ஒரு எதிரி நம்ம அடிக்க வர்றாங்கன்னா அந்த தற்காப்பு கலைக்காக வேண்டி பல வழிகளில் இந்த வர்ம புள்ளியை நம்ம அட்டாக் பண்ணலாம். ஒரு அடிக்கும் போது அந்த அடியை தடுக்கக்கூடிய வேகத்திலே இந்த கையெடுத்து இந்த இடத்துல சரியாக இந்த திமிழ் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த வர்ம புள்ளியானது இருக்கு. இந்த இடத்துல ஊக்கமாட்டு வெட்டினாலே போதுமானது. இந்த கைப்பகுதி செயலிழந்து போகும். அதோடு சேர்ந்து ஒற்ற கழுத்து பகுதியும் சுளுக்கு ஏற்பட்டது மாதிரி முழுமையாக திருப்ப முடியாது. அந்த இடம் பாதிக்கும், கழுத்தும் கையும் சேர்ந்து பாதிக்கும். இதே இது எதிர்பக்கம் மட்டும் கிடையாது, இந்த பக்கத்துல நம்ம அட்டாக் பண்ணலாம். அடிக்க தடுத்தபடி இந்த இடத்துல இப்படியும் அடிக்கலாம். இங்க இருந்து வெட்டு கொடுக்கலாம், நேர்முகமாகவும் வெட்டலாம். அதே இது இங்க இருந்து அடிக்க போகும்போது நம்ம இந்த பக்கம் இந்த பக்கத்துல இருந்தும் வெட்டலாம். இந்த திமிழ் மாதிரியான இருக்கக்கூடிய இடம், இந்த கழுத்துல இருந்து 2 விரல் அளவு பக்கவாட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடியதுதான் காக்கட்டை காலவர்மம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.